வணக்கம் நேயர்களே. கங்கை கரை பகுதிக்கு போகப் போகிறோம். எதற்கு என்கிறீர்களா? அங்கே வாழ்ந்த ஒரு குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு. ஒரு பெரிய குடும்பம், நிறைய அங்கத்தினர்கள். அந்த குடும்பத்தில் பல நாட்களாக வாசம் செய்து கொண்டிருந்த பரமாத்மாவுக்கு அந்த குடும்பத்தை விட்டு புறப்பட்டு விட வேண்டும் என்கிற எண்ணம் வந்தது. எனவே அந்த குடும்ப தலைவரை அவருடைய கனவில் போய் சந்தித்து, உன் வீட்டை விட்டு நான் வெளியில் போகப் போகிறேன், இத்தனை நாட்கள் இங்கே தங்கிவிட்டேன், இவ்வளவு நாட்கள் உங்கள் குடும்பத்திலேயே இருந்து உங்கள் வீட்டு பிள்ளைகளோடு விளையாடி உங்களுடைய பேர குழந்தைகளோடு அளவலாவி இப்படியெல்லாம் நான் இருந்து விட்டேன். போவதற்கு முன்னால் உங்களுக்கு ஏதாவது செய்துவிட்டு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இப்போது போனால் நீண்ட நாட்களுக்கு நான் திரும்பி வரமாட்டேன். எனவே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேளுங்கள், அதை கொடுத்துவிட்டு போகிறேன். எதை கேட்டாலும் கொடுப்பேன், ஆனால் கேட்பது உங்களுடைய சாய்ஸ். எனவே நீங்கள் கேளுங்கள், என்ன கேட்கிறீர்களோ அதை கொடுத்துவிட்டு போகிறேன், நிறைய கேட்டாலும் கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டார். இரவு தூக்கம் கலைந்து எழுந்து உட்கார்ந்தார் அந்த குடும்பத் தலைவர். பரம்பொருள் புறப்படுவேன் என்று சொல்கிறார். ஆனால் போவதற்கு முன்னால் என்ன வேண்டுமோ கேளுங்கள், கொடுத்துவிட்டு போகிறேன் என்கிறார். எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கிறேன் என்கிறார். வேண்டுமானால் 7 தலைமுறைக்கும் என்ன வேண்டுமோ அதை கேட்டு வாங்கி கொள்ளுங்கள், இப்போதே வாங்கி கொண்டு விடுங்கள் என்பது போல சொல்கிறாரே. இவர் போன பின்னால் நம்முடைய குடும்பம் பரிதவிக்குமே. அந்த குடும்பத்திற்கு என்ன வேண்டுமோ அதை இப்போதே வாங்கி வைத்து விட்டோம் என்றால் நம்முடைய காலம் கழிந்த பின்னால் கூட பேரப்பிள்ளைகள் வரைக்கும் எப்படியோ அவர்கள் தப்பித்து கொள்வார்கள். அதற்கு பின்னர் அந்த பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் வந்தால் சரி, என்ன செய்வது புரியவில்லையே. இரவெல்லாம் அப்படியே உறங்காமல் அமர்ந்து கொண்டிருந்தார். பொழுது புலரும்போது ஓர் எண்ணம் தோன்றியது. குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையும் கூப்பிடுவோம், அவர்கள் என்ன வேண்டும் என்று சொல்லட்டும், எல்லாவற்றையும் மொத்தமாக ஒரு ஜாபிதா போட்டு பட்டியல் போட்டு அந்த பட்டியலை கடவுளிடத்தில் கொடுத்து விடலாம். கடவுள் எல்லாவற்றையும் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்த நாள் காலை எல்லோரையும் கூப்பிட்டார். நடந்த விஷயத்தை சொன்னார். மகன்களை பார்த்தார், மகள்களை பார்த்தார், மனைவியை பார்த்தார், குட்டி பிள்ளைகளை பார்த்தார். உங்களுக்கெல்லாம் என்ன வேண்டும் சொல்லுங்கள் என்று கேட்டார். நடந்த விஷயத்தை கேட்ட ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சொன்னார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சொல்லும்போது என்ன ஆயிற்று, அவர்களுக்குள்ளேயே சண்டை வேறு வந்தது. இவர் என்ன எதிர்பார்த்தார்? என்னென்ன வேண்டும் என்று அவர்கள் சொன்னால் 1, 2, 3, 4 என்று எழுதி கொள்ளலாம் என்று. ஆனால் ஒன்றை கேட்டவர் இரண்டாவதை கேட்கக்கூடியவர் பார்த்து அவரிடத்திலேயே சண்டை போட்டார். அது வேண்டாம், அதை கேட்டால் இது கிடைக்காது. இரண்டாவதாக ஒன்றை சொன்னவர் நான்காவதாக சொன்னவரை பார்த்து சண்டை போட்டார். அது வேண்டாம், நீ கேட்பதை கேட்டால் இது கிடைக்காது. இப்படி ஒரே கூச்சல் கூப்பாடு, அங்கே ஏகப்பட்ட குழப்பம். இந்த குழப்பத்தில் என்ன செய்வது என்றே தெரியவில்லை. 2-3 நாட்கள் ஓடிவிட்டன. மறுபடியும் என்றைக்கு கடவுள் வந்து கேட்பார் என்று தெரியாது. அவர் கேட்பதற்குள் எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர் வந்து கேட்கும்போது ஒன்றும் புரியாமல் விழித்தால் அவர் பாட்டுக்கு போய்விடுவார். ஏனென்றால் இன்னும் 1 வார காலத்தில் புறப்பட்டு விடுவேன் என்று வேறு சொல்லி இருக்கிறார். இந்த குழப்பத்திலேயே 4-5 நாட்கள் போய்விட்டன. 1 வார காலம் முடியப் போகிறதே, என்ன என்று புரியாமல் தவித்தார். அப்போதுதான் அவருடைய கடைக்குட்டி மகனுடைய மனைவி அருகில் வந்தாள். இத்தனை நாட்கள் மற்றவர்களெல்லாம் பேசிய போது அவள் பேசவே இல்லை. இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கவே இல்லை.
மூத்த மருமகள் பெரிய பங்களா கட்டி கொடுக்க சொல்லுங்கள் என்று கேட்டிருந்தாள். இரண்டாவது மருமகள் பங்களாவெல்லாம் வேண்டாம், பங்களாவை வைத்துக்கொண்டு என்ன செய்வது, 10 வருடங்கள் கழித்து அந்த பங்களாவில் எங்கேயாவது ஒரு ஓட்டை விடும் அல்லது ஒரு நீளமாக கீற்று விடும், அப்புறம் அதை சரி செய்வதற்கு ஆளை கூப்பிட வேண்டும். கட்டுமானமெல்லாம் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு மேல் நிலைத்து நிற்க அது வேண்டாம். எனவே நிறைய பணம் கேளுங்கள், வங்கியில் கொண்டு போய் போட்டு வட்டியை வாங்கி கொள்ளலாம் என்று அவள் சொல்லியிருந்தாள். மூன்றாவது மருமகளோ தங்கம் கேளுங்கள், பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வது, பணம் டிப்ரிசியேஷன் வந்துவிடும், இன்ஃப்ளேஷனில் பணத்தினுடைய மதிப்பு குறைந்துவிடும், நீங்கள் தங்கம் கேளுங்கள் என்று சொல்லியிருந்தாள். இப்படி ஒவ்வொரு மருமகளும் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருந்தார்கள். இந்த கடைக்குட்டி மருமகள் மாத்திரம் எதுவுமே சொல்லவில்லை. அவள் பாட்டுக்கு எங்கேயோ அவளுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். மற்றவர்களெல்லாம் எப்போதுமே அவளை கொஞ்சம் அசடு என்று சொல்லுகிற வழக்கம் உண்டு. எனவே அசட்டுத்தனத்தில் அவள் எதுவும் கேட்காமல் இருக்கிறாள் என்பது போல இவரும் நினைத்திருந்தார். அவளும் கேட்கவில்லை. இப்போது அவள் மெல்ல அருகில் வந்தாள். அப்பா, கடவுளிடத்தில் என்ன கேட்க வேண்டும் என்று நான் சொல்லட்டுமா அப்பா என்றாள். சொல்லம்மா, என்ன வேண்டும், உனக்கு என்ன வேண்டும் என்று அவர் கேட்டார். அப்பா, எனக்கில்லை அப்பா, நம்முடைய குடும்பத்திற்கே நான் சொல்கிறேன், நீங்கள் இதை கேட்டால் நன்றாக இருக்கும் அப்பா. எத்தனையோ சொல்லியிருக்கிறார்கள், அவரவர்கள் சொல்லியிருப்பது, நீ சொல்லுவதையும் சேர்த்து கொள்கிறேன், சொல்லம்மா. அவள் மறுபடியும் தயங்கி சொன்னாள். அப்பா, அவர்கள் கேட்டதெல்லாம் வேண்டாம் அப்பா, அவற்றையெல்லாம் எழுதிவிட்டு அதோடு கூட இதையும் சேர்க்காதீர்கள், 10ஓடு 11 வேண்டாம் அப்பா, அதையெல்லாம் விட்டுவிடுங்கள், நான் சொல்கிற இதை மாத்திரம் கேளுங்கள். அவருக்கு புரியவில்லை. இவள் ஏதோ பெரியதாக சொல்லப் போகிறாளா, வெளிநாட்டு வங்கியில் நிறைய பணம் என்று சொல்லப் போகிறாளா என்று புரியாமல் சொல்லம்மா என்றார். அவள் மறுபடியும் தயங்கியபடி சொன்னாள். அப்பா, எங்கள் குடும்பத்தில் எப்போதும் அன்பும் ஒற்றுமையும் இருக்க வேண்டும் என்று கேளுங்கள் அப்பா, அது போதும் அப்பா என்றாள். அவருக்கு புரியவில்லை. எல்லோரும் ஏதேதோ கேட்க இந்த பெண் இப்படி சொல்கிறாளே என்று சற்றே அயர்ச்சியாக இருந்தது. அன்றைக்கு இரவு அவருடைய கனவில் மறுபடியும் பரம்பொருள் காட்சி கொடுத்தார். என்ன கேட்கலாம் என்று இவர் எண்ணுவதற்கு முன்பாக இவருடைய உள்ளத்தில் பெரியதாக அந்த கடைக்குட்டி மருமகள் சொன்னது அப்படியே தென்பட்டது. பட்டென்று அதையே கேட்டுவிட்டார். அன்பும் ஒற்றுமையும் நிறைந்த குடும்பமாக எங்களுடைய குடும்பம் இருக்க வேண்டும் என்றார். பரம்பொருள் வேகமாக சிரித்தார். சிரித்துவிட்டு சொன்னார், மிக அற்புதமாக கேட்டாய். எங்கே அன்பும் ஒற்றுமையும் இருக்கின்றனவோ அந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன், எனவே நானும் இங்கேயே தங்கிவிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே மறைந்து போனார் பரம்பொருள். பணத்தில் இல்லை, பதவியில் இல்லை, பெரிய பெரிய பொருட்களில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை, ஆணவத்தில் இல்லை. ஆண்டவன் எங்கே இருக்கிறான் தெரியுமா? அன்பிலேயும் ஒற்றுமையிலேயும் இருக்கிறான். அன்பும் ஒற்றுமையும் இருந்தால் அந்த இடத்திலே ஆண்டவன் வாசம் செய்வான். ஆண்டவன் வசிப்பதற்கு நம்முடைய அன்பையும் நம்முடைய ஒற்றுமையையும் இடமாக கொடுக்கலாமா? பரம்பொருள் திருமால் என்றெல்லாம் சொல்கிறோமே, அந்த திருமால் ஒவ்வொரு யுகத்திலேயும் ஒவ்வொரு விதமாக இருப்பாரா? நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சம்பவாமி யுகே யுகே என்று அவர் சொன்னதை. நவயோகிகள் விளக்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு யுகத்திலேயும் ஒவ்வொரு வண்ணத்திலே பரம்பொருள் இருப்பார். இந்த யுகத்திலே அவருக்கு பலவேறு திருநாமங்கள், ஒரு திருநாமம் என்றில்லை, பலவேறு பெயர்கள் இருக்கும். ஆனால் நவயோகிகள் இதை சொன்னவுடன் ஒரு கேள்வியை, கூடுதலான ஒரு கேள்வியை நிமித்த
சக்கரவர்த்தி கேட்டார்.